செப்டம்பர் 30 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லிகைப்பூ அல்வா இது ரெண்டையுமே மாறனுடைய கையில் கொடுக்குறாங்க வள்ளி. இதை கொண்டு போய் வீரா கிட்ட கொடுன்னு சொல்றாங்க. உள்ள போனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே போறாங்க. கையில என்ன கொண்டுட்டு வர, இதெல்லாம் இப்போ எதுக்கு வாங்கிட்டு வர்ற அப்படின்னு கேட்குறாங்க வீரா. சேச்சே, இதெல்லாம் நான் வாங்கிட்டு வரல, அத்தை தான் வாங்கிட்டு வந்து என்னைக்கிட்ட கொடுத்தாங்க. நான் வாங்கிட்டு வந்ததா சொல்லி உன்னைக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அப்போ தான் நம்ம 2 பேத்துக்குள்ளே இருக்கிற காதல் ஸ்ட்ராங் ஆகணும். அத்தை குருட்டுத்தனமாக நம்பிக்கிட்டு இருக்குது. சரி, மல்லிகைப்பூவை நீ வச்சுக்க, நானாக வச்சுக்க முடியும். அல்வாவை நான் சாப்பிட்றேன், உனக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கெல்லாம் வேண்டாம், தேங்க்யூ. ஏன்னா அல்வாவை ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்னு மாறன் எல்லா அல்வாவையுமே சாப்பிட்றாங்க. அப்போ தான் மாறன் சொல்கிறாங்க, சரி, நீ தான் உங்கள் ஏரியாலேயே நல்லா படிக்கிற பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன், ஏன் நீ படிப்பை நிறுத்திட்ட? நீ தொடர்ந்து படிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. நாங்களாம் மிடில் கிளாஸ், ஸ்டார்டிங்கில் வாழ்க்கையை தொடங்கும் போதே முடிவு எப்படியெல்லாம் இருக்கணும்னு அப்போவே பிளான் பண்ணி வச்சுருப்போம். அப்படியெல்லாம் தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரே நாளில் எல்லாமே மாறிப்போச்சு. என் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறமா என்னோட லைஃப்பில் எல்லாமே மாறிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அதுக்கு நான் தான் காரணமா? சரி, இப்போ அதெல்லாம் பற்றி எதுவும் யோசிக்காத, பேசாமல் நீ என்ன பண்ணுற, படிப்பை விட்டு 6 மாதம்தான் ஆகுது. மறுபடியும் ஒரு நல்ல காலேஜில் படிக்கிறதுக்கு பாரு. என்ன செலவானாலும் சரி, அது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். என்ன இதுக்கப்புறமா இந்த சுச்சுவேஷனில் நான் காலேஜ் போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க வீரா. ஏன், உனக்கு என்ன வயசாயிருச்சு? நீ எந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்படுறியோ சொல்லு, நான் படிக்க வைக்கிறேன். ஏன்னா நீ ஆசைப்பட்டதை அடைஞ்சனா உன் அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாங்க. விடிய காலையில் எந்திரிச்சு மல்லிகைப்பூவை பெட்டு ஃபுல்லாமே பிச்சு போடுறாங்க வீரா. அதே பூவையே தலையிலையும் கொஞ்சமாக வச்சுட்டு வெளியே வர்றாங்க. வெளியே பார்த்தா கண்மணி நின்றுட்டுருக்காங்க. சே, இந்த மாறன் ரொம்ப மோசப்பா, இப்படியா முரட்டுத்தனமாக நடந்துக்குவாரு அப்படின்னு கண்மணியோடைய காதில் விழுகிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பூவை எதுக்கு வச்சிருக்கிறா, பேசாமல் நம்ம இந்த பூவை எடுத்து கையில் சுற்றிக்கலாம், எத்தனை மைனர் சுற்றி நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்னு மாறன் அந்த மல்லிகைப்பூவை எடுத்து கையில் சுற்றிட்டு வெளியே வராங்க. அச்சோச்சோ, இவங்க 2 பேருமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க போல், எப்படியாவது பிரித்து வைக்கணுமே அப்படின்னு ராஜேஷுடைய அம்மாவும் கண்மணியும் பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. மாறன் மட்டும் தனியாக கடைக்கு வர்றாங்க. எங்கன்னு அண்ணியை காணோம். டே, அவள் என்ன இந்த கடையுடைய ஸ்டாஃபா, ரெகுலராக வேலைக்கு வருது. அவள் இனி இந்த கடையோட முதலாளி, கணக்கு வழக்கு எல்லாமே வீட்லேயே உட்காந்து பார்த்துக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஏ வீரா, நான் உன் அக்கா தானே, உன்னோட லைஃப்பில் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்கணும் தானே. ஏன்னா அவன் இன்னைக்கு உன்னை விட்டுட்டு போயிட்டானா, நாளைக்கு இதே மாதிரி தான் ரோட்டில் விட்டுட்டு போக போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்மணி, நைட்டு தூங்குறதுக்கும் லேட் ஆயிடுச்சு, அதனால் எந்திரிக்கிறதுக்கும் நான் லேட் ஆயிடுச்சு, அதனால தான் அவர் முன்னாடி போயிட்டாரு. ஒன்றும் கவலைப்படாத, ஈவினிங் வரையில் 2 பேருமே கையை பிடிச்சிட்டு தான் வருவோம் அப்படின்னு பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு போகிறாங்க.